அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆடி பௌர்ணமி அன்று இந்த ஒரே ஒரு இலை கிடைத்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிதாங்க. இந்த ஒரு இலையில் அதுவும் புதன்கிழமை அன்று இந்த ஆடி பௌர்ணமி வருது. புதன்கிழமை அப்படிங்கிறது விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அதுவும் இந்த இலை விநாயக பெருமானுக்கு மிக மிக உகந்த ஒரு இலை. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இந்த இலை மேலே இந்த ஒரு தீபத்தை நம்ம இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஏற்றுறதுனால வீட்டில் சுபிக்ஷங்கள் நடைபெறும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்து விரைவிலேயே நடந்தேறுங்க. அதே போல் நல்ல ஒரு வளமான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கோ, நம்மளுடைய எதிரிகள் அழியறதுக்கும், வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் உடனே நடைபெறத்துக்கும், சுபிச்சங்கள் ஏற்படுறதுக்கும், மீண்டும் மீண்டும் தொழிலையாக இருக்கட்டும், வியாபாரத்திலையாக இருக்கட்டும், அனைத்திலும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கும் இந்த ஆடி பௌர்ணமி அன்று இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றுறதுனால அனைத்து நன்மைகளும் நமக்கு வந்து சேருங்க. அதாவது இந்த ஆடி பௌர்ணமி அன்று, ஆடி பௌர்ணமி உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை இரவே பௌர்ணமி திதி வந்துடுது. அது புதன்கிழமை இரவு வரை இருக்குது. நீங்கள் புதன்கிழமை இரவு ஒரு 8 to 8:30 கூட இந்த விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஆலயத்திற்கு போக முடிஞ்சவங்க போயிட்டு அங்கே ஏற்றலாமானா அங்கேயும் ஏற்றலாங்க. இல்லை நான் வீட்டிலையே ஏற்றலாமானா கண்டிப்பாக வீட்டிலையும் ஏற்றலாங்க. அன்னைக்கு புதன்கிழமையாக இருக்கிறதுனால ஒரே ஒரு அரச இலை கிடைத்தா நீங்கள் ராஜா தாங்க. ஏன்னா நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இலை தாங்க இந்த அரச இலை. அதுவும் உங்களுக்கு இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிடச்சிச்சினாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டசாலி அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு இலை கிடச்சா அந்த இலையை எடுத்துக்கோங்க. அதை பூஜை அறையில் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு அகல் விளக்கு வைத்து, நீங்கள் ஏற்கனவே ஏற்றின அகல் விளக்காக இருக்குது, புதுசாக தான் ஏற்றணுமானா பரவாயில்லைங்க. அந்த அகல் விளக்கை சுத்தப்படுத்திட்டு, அந்த ஏற்கனவே ஏற்றின விளக்காக இருந்தாலும் சரி அதை கழுவி நீங்கள் சுத்தப்படுத்திட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் ஏற்றிக்கோங்க. நெய் போட்டு நெய் தீபமாக ஏற்றுங்க. ஒரே ஒரு தீபமாக இருந்தாலும் அந்த நெய் தீபம் ஏற்றுறதுனால அந்த நெய்க்கு அவ்வளோ ஒரு மகிமை இருக்குங்க. அந்த நெய்யில் மகாலட்சுமிக்கு உகந்தது அந்த நெய், விஷ்ணு பகவானுக்கு உகந்தது அந்த நெய் அப்படிங்கிறது. அந்த நெய் தீபம் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குது. அந்த ஒரு தீபம் ஏற்றினாலே போதும், நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்குங்க. அதனால தான் அந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு நெய் தீபத்தை இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஏற்ற சொல்கிறது. அது முக்கியமாக இந்த அரசம் இலை மேலே ஏற்றுறதுனால ராஜயோகம் நமக்கு தேடி வரும். இந்த வருஷம் முழுவதுமே நமக்கு பணத்துக்கு கஷ்டமே இருக்காது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏதாவது ரூபத்தில் நமக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். நம்ம செய்கிற தொழிலில் முடக்கம் இல்லாமல் தொடர்ந்து பணவரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதில் நமக்கு லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த அரச இலை மேலே நம்ம ஒரே ஒரு தீபம் ஏற்ற சொல்கிறது. இந்த தீபம் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் எரியணும், ரொம்ப நேரம் எரியணுமா, அதுவாக கையமரலாமா அப்படின்னா, நீங்கள் இந்த தீபத்தை ஒரு அரை மணி நேரம் எரிய விட்டாலே போதுங்க. அரை மணி நேரம் கழித்து நம்மளாவே அதை கையமுத்திடலாம். இந்த தீபம் எரியும் பொழுது உங்களோட வேண்டுதல்களை இந்த பகவான்கிட்ட வைங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, முருக பகவான், விநாயகர், இல்லை அன்னைக்கு சந்திர பகவானே நீங்கள் வழிபடலாம். அன்னைக்கு பௌர்ணமியாக இருக்கிறனால சந்திர பகவானே சேர்த்து வழிபடுங்க. அம்பாள் வழிபாடு செய்கிறது மிக மிக விசேஷங்க அன்னைக்கு. அதனால் அம்பாள் வழிபாடு செய்யுங்க. அன்னைக்கு உங்களோட இஷ்ட தெய்வங்கள் அனைத்தையும் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க. ஒரே ஒரு தீபம் ஏற்ற போகிறீங்க. அதாவது இந்த அரச இலை மேலே ஒரு நெய் தீபம் போட போகிறீங்க. போட்டுட்டு உங்களோட வேண்டுதல்களை அந்த நேரத்தில் வைங்க. அந்த முழு சந்திரன் தெரிகிற அந்த நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பன்மடங்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு வரும். மேலும் மேலும் உயரும். நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.